கிருஷ்ணகுமாரி இருந்தாங்க அப்படின்றதுதான். ஆனா என்னுடைய வெர்ஷன் அப்படி இல்ல. இது கூலிப்படையினரால் நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. ஒரு நபர் இந்த பையனை வெட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அங்க என்ன நடந்ததா சொல்லுகிறாங்கன்னா, இந்த சுர்ஜித், கவின, சுபாஷினி சொன்னதின் பேரில் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து பைக்ல ஏத்திட்டு போய் போற வழியில மிளகாய் பொடியை தூவி வெட்டிட்டாங்க அப்படின்றதுதான் இதுவரையிலும் விசாரணையிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள். இதுவரைக்கும் செய்திகள்லாம் அது இப்படிதான். இருக்கு. ஆனா எப்படி ஒரு நீங்க யோசித்து பாருங்களேன், ஒருத்தர் பின்னாடிதான் இவன் கவின் ஏறி இருக்கிறான், அவன் பைக் ஓட்டி இருக்கிறான், பைக்கை நிறுத்திட்டு அருவாள் எடுக்கிறதுக்குள்ள இவன் ஓடிட மாட்டானா? அப்போ இவன் பைக்ல ஒரு ஸ்பாட்டுக்கு போச்சுல, அங்க ஒரு சிலர் இருந்து இமிடியேட்டா தாக்குதல் பண்ணினாதானே இவன் நிலை குலைந்து உள்ள முடியும். அப்ப நிச்சயமா ஒருத்தர் செஞ்சிருக்க முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் தான். எனவே அதையும் காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பா இதுல ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சுபாஷினி